आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. ராமராவண யுத்தம் முடிந்து ஆகாசத்துல தேவர்கள் எல்லாம் கூடி ராமனை நோக்கி பூமாரி பொழியறா. அந்த சமயத்துக்கு ராமனுக்கு அவ பேர் கொடுக்குறா. பவான் நாராயணோ தேவஹா, நீதான் நாராயணன் தேவதேவன், நீ வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ராமா திரும்ப வரலாம்னு அவ சொல்றா. ராமன் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்படி மெதக்கராபல் இருக்க மாட்டோமா? நம்ம தான் தேவதேவன் நாராயணன் ஊரே கொண்டாடிச்சிருப்போம், நாம வந்திருக்கோம், ஆமாமா வரேன் போலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லியிருக்கணும் இல்லையோ? பேசவே இல்லையே ராமன். என்னை எதுக்கு தேவதேவன் நாராயணன் திருமால்னு சொல்றீர்? எனக்கு அந்த தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லிடா. நான் இப்போ பிறந்திருக்கிறது தசரதனுக்கு பிள்ளையா? நான் திரும்பி போகணும். அப்போ பிரம்மா கேட்குறார், வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, திரும்ப வைகுந்தத்துக்கு வாருங்கிறார். பரமசிவன் தான் தடுத்தார். உம்ம வேலை ஆயிடுத்துன்னு உடனே அவன் வேலையை பார்க்காத வர சொல்லிரு பத்தீரா. இப்போ இவர் வேலை ஆயிடுத்து இல்லையா? ராவணனை கொன்னா சொல்லியும். அப்போ இவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. உடனே ராமன் வேலையை பற்றி யோசிக்கவே இல்லை பிரம்மா. ராமன் திரும்பி போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டாமோ? மக்கள் அயோத்தியா தேச மக்களோட சேர வேண்டாமா? 3 தாய்மார்களை பார்த்து நன்னாரிகளா கேட்க வேண்டாமா? ஒன்றுத்துக்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. தங்காரி ஆனோடனே வானுட்டார். பரமசிவன் தடுத்து, தப்பு பண்றீர், அவன் நாட்டுக்கு திரும்பி போகணும்னார். அப்பதான் வால்மீகி கொண்டாடுறார் சிவனை. இவர் தான் நல்லவர். இந்த பிரம்மா இருக்காரே, நம்பவே நம்பாதீங்க, இவராவது ஒழுங்கா சொன்னார் பாருங்க. ஏன்னா அவர் திரும்பியே போக வேண்டாம், இங்கிருந்தே வைகுந்தம் போனுட்டார். ராமன் அப்ப பிரார்த்திக்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், என்ன தசரதனுக்கு பிள்ளையா வச்சுங்கோ, என்ன ராமன்னு நினைக்க வேண்டாம், வேற யாரும் திருமால் நினைக்கவே வேண்டாம். அப்ப அவருக்கு ஆசையே தான் தாசரதி பெற்ற மகன், தசரதன் பெற்ற மகன், தாசரதி சக்கரவர்த்திக்கு திருமகன் என்றுதான் ராமனே இங்க வெளிப்படுத்தின்னு இருக்காருனால் அங்கேயும் அந்த பெருமை தெரிஞ்சு போச்சு. போது இப்போ இத்தனை நாள் நான் சொன்னதெல்லாம் மகன் தந்தையினிடத்துல எவ்வளவு நன்னா நடந்துட்டு இருக்கார், மகன் தாயினிடத்துல எவ்வளவு நன்னா நடந்துட்டு இருக்கார், அது கூட இருக்கட்டும். 2 விஷயம் பாருங்க. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குங்கிறது முக்கியமா, அவர்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு முக்கியமா? ஒரு பொண்ணு பிள்ளை ஜாதகம் பார்க்குறோன்னு வச்சுங்க, எங்கே தெரியுமா பிடிச்சிருக்கணும்? நமக்கு பிடிச்ச பொண்ணை பண்ணிக்கிறத விட அந்த பொண்ணுக்கு நாம் பிடிச்சிருந்தா பண்ணிக்கணும் சாமி. இதானே எல்லாருமே சொல்கிறா. ஏன்னா எனக்கே பிடிச்சிருக்குன்னா, எனக்கு கூட தான் இந்த நாட்டு ஜனாதிபதியை தெரியும், அவருக்கு என்ன தெரியுமா தெரியாது, அது என்ன கேள்வி? இப்போ எனக்கு நல்லா தெரியும். பிரதான மந்திரி தெரியுமோ? ஓ ரொம்ப நல்லா தெரியுமே, நித்தியம் பார்த்துட்டு இருக்கமே. வாஸ்தவம் அவருக்கு உண்மை தெரியுமோ? அது தெரியாது. 130 கோடி மக்களில் என்ன தெரிய போகிறதா? அப்போ நமக்கு அவரை தெரியறத விட அவருக்கு நம்ம தெரியறது முக்கியம் இல்லையா? ராமன் தந்தை தந்தேன்னு சொல்றதை விட அந்த தந்தவாயால் ராமன் ஒரு பட்டம் வாங்கினானா நல்ல பிள்ளைன்னுட்டு அப்போ தானே ஒத்துக்க முடியும். இப்போ நாம் எல்லாருக்கிட்டும் ஒரு சின்ன பரீட்சை. அப்பாவா ஒரு நிமிஷம் நல்லா நெஞ்ச தொட்டு யோசிக்கணும். நம்ம அப்பாட்ட போயோ அம்மாட்ட போயோ இதை போல் ஒன்றை கொடுத்து ஒரு சின்ன பேட்டி எடுத்து, இந்த பிள்ளையோ பொண்ணையோ அடுத்த ஜென்மத்திலையும் பிள்ளையா பொண்ணா பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தயாரா? தான் ஒரே கேள்வி. இந்த கேள்விக்கு ஆமாம்னு பதில் சொல்லுவாள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது பொய். இது நிச்சயமாக அவள் சொல்லவே போகிறதில்ல. இப்போ ஆமாம் என்னையே தான் அடுத்த பிறவியில் பேரேன்னு எந்த அப்பா அம்மா சொல்ல போகிறா? பதில் உடனே என்ன தெரியுமா வரும்? ஒரு பிறவி பட்டது போராதோ, இதுதான் யாருமே சொல்ல போகிறா. இப்போ இந்த பிறவி ஒன்றை பெற்று நான் பட்டதை போறாதா, இனிமேல் அடுத்த பிறவி வேறு யாருன்னு சொல்லிடுவோமே, யார் ஒத்துக்க போகிறா? இப்போ நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம், பிறவியே வேண்டாம் நானும் முடிச்சிருவா. ஆனால் தசரதன் என்ன தெரியுமா சொல்கிறார்? 300 வாழ் மழுவாளி செலவாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாய், என்னையும் என் மோயின் உன்னையும் உன் அருமையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்ட ராமா, நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தேன். நான் யாருன்னு பார்த்தேன், நீ யாருன்னு பார்க்கலே. என் வாக்கியம் சத்தியமாகணும்னு பார்த்தேன், உன் வார்த்தை பொய்த்து போகிறத பற்றி கவலைப்படலை. உன் உடம்பு எவ்வளவு நொந்து போகும் நீ கவலைப்படலை. ஆனால் என்னையே பார்த்து நீ காட்டுக்கு போகிறேன்னு சொன்னவர்,
நான் நரக்கத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும். என் வார்த்தை பொய்யாயிடக்கூடாது, மெய்யாகணும். இதைத்தானே ராமா நீ பார்த்தேன். புரிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறேன் கேளுக்கோ. ஒரு வேளை எனக்கு மகன் இருந்து அடுத்த பிறவின்னு இருந்தால் அடுத்த 7 பிறவிகளுக்கு நின்னையே மகனாக பெற வேண்டும். உன்னைத்தான் நான் பிள்ளையா போறேன்னா நான் தான் உனக்கு தந்தையா பெறணும் 7 பிறவிக்கு. எந்த அப்பா ஒத்துக்கு போறாத? அவ்வளவு சுலபமே இல்லை. இப்போ அப்ப நான் பேர் வாங்கி விட்டான் பாருங்க. இவனுக்கு அவர்கிட்ட அன்பு இருக்கிறத விட அவருக்கு இவரிடத்துல ஆசை இருந்திருக்கேன். உன்னை நான் 7 பிறவி எடுக்கணுங்கிறத ஒத்துண்டாரோ இல்லையோ. இது மாதா பிதாக்கரிடத்துல பக்தி. இது 2வது கருத்து. இப்ப பார்த்துட்டோம். முதல் கருத்து பார்த்தது மொத்தமா பெரியோர்கள் சொன்னா கேட்க வேண்டும், பணிந்து நடக்க வேண்டும். 2வது பார்த்தது தாய் தந்தையரை எப்போ நிந்திக்க கூடாது, தப்பா பேசக்கூடாது. அவர்கள் சுமாரா கொஞ்சம் தீயவர்களா நடந்துட்டாலும் நாம விட்டே கொடுத்தாம கைங்கரியம் பண்ணணும். ராமனா இருந்தா எவ்வளவு நேர்மையா நடந்திருக்கார். 2வது கருத்து பார்த்தோம், மாதா பிதாக்களிடத்துல பக்தி. அடுத்து ரொம்ப முக்கியமான கருத்து, ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட இருக்கணும். ஆச்சார பிரபவோ தர்மஹ தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரத்தோடு இருந்து நன்னடத்தை. ஆச்சாரம் நான் சொல்றது 2 விஷயம். ஒன்று, அவரவர்கள் தர்மத்தை மீறாமல் நடக்கணும். இப்போ நமக்குன்னு தர்மம் சொல்லப்பட்டிருக்குனால் அதை பின்பற்றணும் இல்லையோ. இல்லறத்தில் இருக்கேன்னா அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது, பிரம்மச்சாரியா இருக்கேன்னா அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது, சன்னியாசி ஆகிட்டேன்னா அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது, அந்தணன்னு சொன்னால் ஒரு தர்மம் இருக்குது, ராஜா க்ஷத்ரியன்னா ஒரு தர்மம் இருக்குது, வைசியன்னா ஒரு தர்மம் இருக்குது. அவளுக்கு ஒரு தர்மம் இருக்கும் இல்லையோ. அந்த தர்மத்தை விடாமல் செஞ்சால் தான் ஆச்சாரம். அந்த ஆச்சாரத்தோடு இருந்தோம்னா தான் நமக்கு சாரித்திரம் ஒழுக்கம் வரும். ஆச்சார அனுஷ்டானத்தையே விட்டுட்டோம். ஒழுங்காக கார்த்தால பல் தேய்ச்சி குளிக்கணும் இல்லையோ, பண்ண மாட்டார் சுவாமி. அது பெருமாளுக்கு பண்ணித்தானே சாப்பிடணும். அதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ண மாட்டார். சமைச்சதை தானே வச்சுன்னு சாப்பிடுவார். கண்ட ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது இல்லையோ, கண்ணால் பார்த்ததெல்லாம் சாப்பிடுவார். இப்படியே எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம்னா அப்போ இது ஒழுக்கமாகாது. இப்போ நமக்கு தேவை என்ன? இப்போ ஆச்சாரத்தோடு இருக்கணும்னால் என்னமோ ஆச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கீர், அனுஷ்டானம்னு சொல்லிட்டு இருக்கீர், கூடுமா? நான் ராமன் என்ன ஆச்சாரத்தோடு இருந்தான்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அப்புறம் இது நடக்குமான்னு கொஞ்சம் பாருங்கள். என்னை வெய்யப்படாது. இப்போவே சொல்லிட்டேன், அவர் இருந்ததை சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ அவர் இருந்தது நாளைக்கு பட்டாபிஷேகம். இன்னைக்கு வசிஷ்டாச்சாரியர் ராமனிடத்தில் சொல்கிறார், ராமா பட்டாபிஷேகம்னாலே நீ ராஜகுமாரனும் இல்லையோ, அதனால் உனக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு நிறைய தோழிகள்லாம் வருவாளே, அரண்மனையில் இருக்கிற தோழிகள்லாம் வருவாளோ இல்லையோ, அவள்லாம் வருவா. கொஞ்சம் ஆச்சாரத்தோடு இருந்துக்கோ, அவள் பேர்லெல்லாம் படாதே, அவர்கள் மேரில் பட வேண்டாம். ஏன்னா ஆறாரோ வருவா, அலங்காரம் பண்ண வருவா, அதெல்லாம் படாதே. உள்ளே போய் பூஜை பண்ணிக்கணும், பகவானை குறித்து தியானம் பண்ணணும், யோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ நாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, ஒரு உற்சவம், நமக்கு கல்யாணம், சீமந்தம்னாலே எல்லா இடத்துலையும் பட்டுண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுண்டு எல்லாத்தையும் நினச்சி விடுறோம். ஆனால் அவா சொல்கிறது எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அன்னைக்கு தான் அதிகப்படி ஆச்சாரத்தோட கவனத்தோடு இருக்கணுங்கிறா. திருமங்கல்ய தாரணம் எடுத்து முகூர்த்தம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரிசையாக எல்லாரும் அவா கையில் ஒரு பொட்டி எடுத்துன்னு வந்திருப்பா. அது என்ன பொட்டியோ தெரியாது. இப்போ அது நகையா இல்லை வெறும் நகை பொட்டியான்னு கூட தெரியாது. முன்னாடிலாம் நகை வாங்கி கொடுத்துருந்தா, வளையல் வாங்கி கொடுத்தா. இப்போ தங்கம் வைக்கிற விலைக்கு யார் வளையல் வாங்கி கொடுக்குறது? அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, வளையல் வைக்கிற பொட்டி வாங்கி கொடுத்துட்றான். வளையல் காசு ஜாஸ்தியாக போச்சு, பொட்டி காசு கம்மியாக இருக்கும் இல்லையோ. சரி பொட்டி சாமி நம்ம கேட்கணும், உடனே பிடிச்சி வளையல் அது நீர் தான் வாங்கிக்கணும், எங்களால் பொட்டி தான் வாங்கி கொடுக்க முடியும். அப்போ வரிசையில் நின்று ஆளாளுக்கு இப்படி ஏறுவா. ஏறி வர்றவா செருப்போடையே ஏறி வருவா. இங்கே அக்னி இருப்பார், அவரை பற்றி கவலையே படாமல் அந்த செருப்பு சரக்குன்னு இதுக்கு நடுவில் நடப்பா. அவர் எங்கே போய் யார் யார் பேரில் பட்டுண்டு வந்தாரோ இவருக்கு நேரம் கை குலுக்குவார். ஒத்தருக்கொத்தர் கட்டி அணைத்து கொள்ளுவார்கள். ஆஹா ஓஹோன்னு பேசிப்பா. கையில் அந்த ஒன்றுமில்லாத 3/4 ரூபா பொட்டியை கையில் கொடுத்துருவார். கொடுத்துட்டு இந்த பக்கமாக இறங்கி அதே செருப்போடு படுவார். இப்போ என்ன சாதித்தோம் யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன சாதித்தோம்னா, அக்னி பகவானுக்கு அவமரியாதை. இது நம்ம சாதித்த முதல் வேலை. இப்போ அக்னியை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு செருப்பை பொண்ணு குறுக்குற பொண்ணு வந்தோம்னா அவரை திரும்பியே பார்க்க மாட்டா. எல்லாரும் அவர் மேலேயே விழுந்துருவா, அணைக்கவே அணைச்சிருவா. அவர் இன்னும் கலப்பியே விடலை. அவரை கொண்டு ஆவாகனம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு விட வேண்டாமா? விட்டப்புறம் தானே நம்ம அடுத்த வேலை பார்க்கணும். இன்னொன்று தொடக்கூடாது. எப்போ அக்னி காரியம் பண்ணிட்டு இருக்கோமோ அப்போ ஆச்சாரம் வேணும். அந்த பக்கத்தில் 100 பேர் உட்காண்டிருந்தவா அப்படியே வரான்னா எங்கெங்கே விழுப்பு தீட்டு என்னென்னவோ தொட்டுன்னு வந்திருக்காரோ தெரியாது. அதோட இந்த கல்யாண பிள்ளையை தொட்டுட்டா இவனுக்கு மேலே வேலை இருக்குது. வெறும் திருமங்கல்யம் கட்டினதோட முடிஞ்சு போலையே. அப்புறம் 7 தரம் அக்னியை சுற்றி வலம் வந்தாகணும், அம்மியில் எடுத்து காலை வச்சாகணும், மெட்டி போட்டாகணும், எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாத்தையும் விட்டுட்டு எல்லார் பேர்லையும் பட்டுவிட்டால் என்ன ஆச்சாரம்? எப்போ ஜென்மத்துக்கு ஒரு தரம் தானே கல்யாணம் பண்ணி போகிறோம். நமக்கு நடக்க போகிறது வாழ்க்கையில் ஒரு தரம் கல்யாணம். அந்த ஒரு நாள் அன்னைக்கு ஒரு 12 மணி வரைக்கும் ஒருத்தர் மேலேயும் படாமல் இருந்துவிட்டா என்ன குறைஞ்சி விட போகிறது? இப்போ இன்னொன்று பாருங்க, சாப்பிடாமல் இருக்கணும்.
நாம் நினச்சுன்றது ஒரு கல்யாண காட்சினாலே நன்னா அதுக்குள்ளேயே 2 வேளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்துக்கணும். ஏது அப்புறம் அக்னி ஆகுதி, அக்னி பகவானுக்கு நம்ம நெய் குத்தி ஆகணுமே. அவருக்கு நெய் குத்தணும்னா அவர் சாப்பிட்ட அப்புறம் தான் நான் சாப்பிடணும். நான் நன்னா வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு இந்தாரு நெய்யின்னு அவர் கொடுத்துருந்தேன்னா அவருக்கு முதல்ல ஆராதனை பண்ணிட்டு தானே நான் சாப்பிட வேண்டும். அப்போ ஆச்சாரங்கிறது நல்ல நாட்களில் இன்னும் கடைப்பிடிக்கணும். நாம் நினச்சுன்றது ஒரு ஏதாவது ஒரு உற்சவ நிகழ்ச்சின்னு வருதுன்னா அன்னைக்கு ஆச்சாரம்லாம் பார்க்கவே வேண்டாம்னு நினச்சிக்கிறோம். தப்பான கருத்து. அன்னைக்கு தான் ஆச்சாரமாக இருக்கணும், ஒழுங்காத்தான் மந்திரத்தை சொல்லணும், அன்னைக்கு யார் பேர்லையும் பட்டுவிடக்கூடாது, தள்ளி தள்ளி தான் நிற்கணும். இதைத்தான் வசிஷ்டர் சொன்னார் ராமனை பார்த்து, ராமா யார் யாரோ அலங்காரம் பண்ணுறதுக்கு வருவா, அதெல்லாம் அப்படி மேலே பட்டுக்காது. ராமன் என்ன தெரியுமா பண்ணார்? இப்போ கேட்டாலே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு வேளை சீத்தை, கைப்பிடித்த மனைவி சீத்தை, அந்த சீத்தை பக்கத்தில் வந்து அவருடைய புடவை தலைப்பு தம் பேரில் பட்டாப்புல சந்தேகம் வந்தால் ராமன் 100 தடவை சரையூல போய் குளிச்சுட்டு வருவான். இதுதான் ராமனுடைய ஆச்சாரம். சீத்தையோட புடவை தலைப்பையா வசிட்டர் சொன்னார். யாரோ வந்து அலங்காரம் பண்ணச்சே மேலே பட்டுக்காதேன்னு அவர் சொல்லியிருந்தா இவர் எவ்வளவு ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாராம். சீத்தை புடவை தலைப்பு பட வேண்டாம், பட்டாப்புல காத்தடிச்சா போருமா. ஓ சீத்தை மேலே பட்டுவிட்டா போல் இருக்கு, வசிட்டர் ஆச்சாரமாக இருக்கணும்னு சொன்னார், இவ போய் இப்படி வந்து பட்டுவிட்டாளேன்னா சீத்தை பார்க்கற நான் தானே பட்டிருக்கேன், வேற யார் பட்டிருக்கா போனா, இவ படவே இல்லை. ஆனால் இவ புடவை பட்டதா நினச்சின்னு 100 தடவை சரையூல குளிக்கணும்னால் அது ஆச்சார பிரதானனான ராமன். ராமன்னு சொன்னாலே அந்த ஆச்சாரம், அந்த அனுஷ்டானம், அந்த நெருப்பு மாதிரி நிற்கிறாரோ இல்லையோ, அதுதான் சீத்தைக்கு பெருமையே. இதை பார்த்து நிஜமா மனைவி சந்தோஷப்படணும். ஓ இப்படி இருக்கார் அவர் அப்படின்னா அந்த நிஷ்டையை மாறாமல் வச்சுருக்காரோ இல்லையோ, அந்த நிஷ்டை ஆணுக்கு இருந்ததுன்னா தான் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும். நிஷ்டை குறைஞ்சுவிடக்கூடாது. நாம் எடுத்துட்டு இருக்கிற தியானத்திலேருந்து குறைஞ்சுடவும் கூடாது. இது இவர் அப்படி இருக்கிறச்சு ஆச்சாரம் எவ்வளவு முக்கியமாக அவருக்கு இருக்க போகிறது. எங்கெங்க ராமன் ஆச்சாரத்தை விடாமல் இருந்தார். ஆச்சாரத்தை சொல்லி கொடுத்ததே விஸ்வாமித்திரர். கார்த்தால எழுப்பி கூட்டின்னு போறார். இனிமேல் நாளை தாட்டக்கையை பார்க்கணும். அந்த சமயம் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமே, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம்னு சுப்பிரபாதம் இல்லையோ. எல்லா கோயிலையும் நீங்கள் திருமலை போயிருப்பிலே, திருப்பதிக்கு போரிச்சா கலங்கத்தால ஒலிக்கும் தெரியுமா, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அது ஸ்ரீனிவாச பெருமாள் வாங்கி வச்சுன்னுட்டார். அது இருக்கிறது ராமாயணத்தில். எதுக்காக சொல்ல வந்தேன், நாம் அப்படி இருந்தால் ஆச்சாரத்தோடு இருக்கணும், அனுஷ்டானம் விடாமல் இருக்க வேண்டும்னால் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம். ராமா மணி 4 மணி ஆப்போறது, 3:45 ஆயிடுச்சு. 4 மணிக்கு கார்த்தால எழுந்துடணுமா. அது எழுந்திருக்கிறது சின்ன குழந்தைகள், 12 வயசு ஆகுது 2 பேருக்கும். ஆனால் 12 வயசு பிள்ளை 4 மணி வரைக்கும் தூங்கிவிட்டானோ. சாயங்காலம் இல்லை கார்த்தால. என்ன நீங்கள் சொல்லலாம், ஆமாம்மா நான் கூட பார்த்துருக்கேமே 4 மணி வரைக்கும். நான் மாலை 4 மணி சொல்லலை, கார்த்தால 4 மணிக்கு 3:45 ஆயிடுத்து. ராமன் எழுந்திருக்கிறியாராமா எழுந்திருக்கிறியாராமான்னு தட்டுறார் அவர். எதுக்கு எழுந்திருக்கணும்னா, காலங்கார்த்தால எழுந்து கார்த்தால பண்ண வேண்டிய கர்மங்களெல்லாம் பண்ண வேண்டாமா. நீ ராஜா, நீயே பண்ணலைன்னா பிரஜை பண்ணுவாளா? உன்னை பார்த்து தானே பிரஜைகள் நடந்துப்பா. அதனால தான் அப்பா அம்மாவை பார்த்து தான் பிள்ளைகள் நடந்துப்பா. நாம் ஒழுங்காக இருக்கணும். நம்ம கார்த்தால சீக்கிரம் எழுந்தால் தான் அவனை எழுந்துருன்னு சொல்ல முடியும். இவர் மெதுவாக 7:15 வரைக்கும் தூங்கிவிட்டு ஒழுங்காக 5:45 எழுந்து படின்னா, ஆமாம் நீ படிக்கிற அன்றைக்கி நானும் படிக்கிறேன்மோ. அது கூடாது. நாம் முதல்ல எழுந்திருந்து முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே ராமனை பார்த்து கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கார்த்தால எடுத்து எழுந்துரு, மேலே காரியத்தை பண்ணணும்னால் ராமனுக்கு கர்த்தவியம் உண்டா? ராமனுக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ண வேண்டியது உண்டா? நாம் மனிதர்கள், நமக்குத்தான் கடமை. இறைவனுக்கா கடமை? அவர் கர்மமே கிடையாது, அப்புறம் அவருக்கு எதுக்கு கடமை? ஆனாலும் கடமையை விடாமல் செய்கிறார் பாருங்க. ஒருவேளை சந்தியாவந்தனத்தை அவர் விட்டது கிடையாது, ஒருவேளை அக்னி காரியத்தை விட்டதே கிடையாதாம். அப்போ கௌசல்யா சுப்ரஜா ராம ஸ்லோகத்திலிருந்தே விடியலில் ராமனை எழுப்பி நித்திய ஆச்சார அனுஷ்டானத்தை பண்ண சொன்னார். தெளிவா அந்த இடத்துல தெரியறது. ஆச்சார பிரபவமான அவதாரம். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த மொத்த மன்னர்களே ரொம்ப ஆச்சாரசீலர்கள். அவருடைய குலமே இக்ஷ்வா குலம் இல்லையோ. சூரிய வம்சம்னு சொல்லுவார். சூரியனுக்கு பிள்ளை மனு, மனுவுக்கு பிள்ளை இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுனுடைய 35வது தலைமுறை தான் ராமன். அவள் ஒத்தொத்தனை அப்படி பேர் எடுத்திருக்கிற ராஜா. ஒரு துளி இம்மி பெசக மாட்டாலாம், அந்த மார்க்கத்தில் தான் நிற்பா. இதை பற்றி இன்னொரு இடத்துல வருது, அழகான கதை, நன்னா கேளும். அதில் சொல்லப்படுறது, ராமன் சித்திரகூடத்தில் இருக்கார், பக்கத்தில் லக்ஷ்மணன் சீதை. பரதன் சித்திரகூடத்துக்கு வந்துட்டு இருக்கார். ராமா நீ நாட்டுக்கு திரும்பி வான்னு கேட்கறதுக்காக வருகிறார். அப்போது அந்த தொலை தூரத்தில் ஹோம புகை தெரியறதான். ஹோமம் பண்ணால் அதுலேருந்து புகை வரும் இல்லையோ, அந்த புகை தெரியறது. உடனே பக்கத்தில் இருக்கிற வசிட்டர்கிட்ட பரதன் சொல்கிறான், அநேகமாக ராமன் இருக்கிற குடிசையை கடுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னால்
இந்த இடத்துலேருந்து ஹோம புகை வருது, சுற்றி எங்கேயும் ஹோமத்தை காணோம், இது ரிஷிகள் இருக்கிற இடமா தெரியல. ராமன் தான் தினப்படி ஹோமம் பண்ணுறதை விடவே மாட்டான். நன்னா மனசில் வாங்கிக்கோங்க, ராமன் ஒரு நாள் ஹோமம் பண்ணுறதை நிறுத்த மாட்டார். அதனால தான் அந்த புகை வர்றதுன்னு எனக்கு தோன்றது என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அதே சமயம் அங்கே என்ன தெரியுமோ நடந்தது, பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கார், இந்த புகை மேலே போகிறது, பரதன் தூரக்க வரான்ங்கிறத லக்ஷ்மணன் பார்த்துட்டார். பார்த்துட்டு ராமன்கிட்ட சொல்கிறார், ராமா ஹோம புகையை நிறுத்து, ஏன்னா இங்கேருந்து புகை மேலே போகிறது, இதை பார்த்தா பரதனுக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். லக்ஷ்மணன் தப்பாக புரிஞ்சுனது, பரதன் ராமனை கொல்ல வருகிறான்னு தப்பாக கணக்கு போட்டான். ஏன்னா ஏற்கனவே தாயார் ராஜ்யத்தை பிடிங்கி விட்டாலும் இல்லையோ, ஒருவேளை பிள்ளையை அனுப்பிச்சு உயிரையும் பிடுங்கிறதுக்கு வராளோன்மோ, இதுதான் லக்ஷ்மணனுக்கு சந்தேகம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள எவ்வளோ பெரிய சந்தேகப்பட்டிருக்காருனா, எங்களாட்டம் தான் போல் இருக்க வாழும், நாங்களும் இப்படி தான் நினச்சிருந்தோம், அண்ணனும் தம்பி நன்னா சண்டை போட்டுப்போம். அங்கேயும் சந்தேகமானால் இங்கே சண்டை நிலத்தகராறு, அங்கே சண்டை நிலத்தகராறு இல்லை, ராமனை எப்படி காப்பாற்றணுங்கிற தகராறு. ராமனுக்காகத்தான் அவ 2 பேருமே போட்டிருக்கார். அப்போ சொல்கிறார் லக்ஷ்மணன் ராமனிடத்தில், இதோ அந்த புகையை நிறுத்திடு, இந்த புகை இருந்தால் அவர் வர்றது தெரிஞ்சு போடும் போல் இருக்குன்னால். அப்போ காட்டுக்கு போன பிற்பாடு ராமனாக இருந்தாலும் தனக்கு நாடே கிடையாதுன்னு சொல்லி இருந்தாலும் ஆனாலும் அக்னி காரியத்தை விடாத பண்ணுறாரு. நமக்கு ஒரு நாள் துளியதான வருத்தமாக இருக்கட்டும், அன்றைக்கி ஒன்றுமே பண்ண மாட்டோம். எது சுவாமி பேசாமல் படுத்துட்டு இருக்கிறே, கார்த்தால் எழுந்து குளிக்கக்கூடாதா, கொஞ்சம் பெருமாளுக்கு பூஜை ஏதானு பண்ணக்கூடாதானா? ஆமாம், எனக்கே இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு பூஜை ஒன்று தான் பாக்கியாக்கும், இப்படின்னு சட்டுன்னு விட்டுடுறோம் இல்லையோ. நமக்கு எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் பெருமாளுக்கு அன்றைக்கி சோறு கிடைக்கும். நமக்கு ஏதான் இன்னைக்கு கொஞ்சம் முட்டி வலி முழந்தால் வலினா அவர் பாடு அவ்வளவுதான். இவன் நன்னா சாப்பிடுவான், யாரான பக்கத்து வீட்டில் வாங்கி நாம நன்னா சாப்பிடுவோம். அவர் என்ன பண்ணுவார், நம்மளை நம்பி வீட்டில் உட்காந்துருக்காருன்னு அவருக்கு நம்ம தானே பண்ணியானோம். அப்போ நாம் எல்லா விதத்துலையும் சுகமாக இருந்தால் ஆச்சாரத்தை பார்ப்போம். ஆனால் எந்த கட்டத்துக்கு நடுவுலையும் ஆச்சாரத்தை பார்த்தா தான் அது ஆச்சாரம். இப்போ நாம் இருக்கணும், ஒரு ஆச்சாரம் கேட்கலாமா, ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருக்கமா, இருக்கணும் இல்லையோ, இருந்தால் தான் ஆச்சாரமாக இருக்கும்னு அர்த்தம், அனுஷ்டானத்தோடு இருக்கும்னு அர்த்தம். ஏகாதசி அன்னைக்கு பட்டம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு கார்த்தால 8:20 9 சாப்பிடணும். கார்த்தால 8:20 9 மணிக்குள்ள துவாதசி அன்னைக்கு 12ஆம் நாள் அன்னைக்கு சாப்பிடணும். இது ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு சுவாமி எழுந்து வந்து, நான் நித்தியமே 8:20 9 சாப்பிட்டுடுறேன், நீர் என்ன பெருசா ஏகாதசி சொல்றீன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னால், சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது ஏகாதசி அன்னைக்கு பட்னி இருந்தா மறுநாள் கார்த்தால சீக்கிரம் சாப்பிடணுட்டு. ஆனால் இவர் சொல்றது, நான் பட்னி இருக்கேனோ இல்லையோ நித்தியமே சீக்கிரம் சாப்பிட்டுடுறேன்னு என்றார். அந்த அளவில் தான் நம்முடைய பட்னி இருக்குது. ஏகாதசி பட்னி இருக்கணும்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி எல்லாருக்கும் பொதுவாக என்ன கேள்வி தெரியுமா வரும், அன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டுக்கலான்வா. இந்த கேள்வி நியாயமாக கொஞ்சம் யோசிப்பார். ஏகாதசி பட்னி இருக்கணும்னு சொன்னால் அன்னைக்கு என்ன சாப்பிட்டுக்கணும், என்ன கேட்கணும், அன்னைக்கு என்னென்னலாம் உபவாசம் இருக்கணும், என்னென்னலாம் தியானம் பண்ணணும், என்ன ஸ்லோகம் சொல்லணும்னு கேட்டால் நியாயம். என்ன சாப்பிட்டுக்கலாம்னால், அப்போ மற்ற நாளெல்லாம் சாப்பிடாட்டா கூட அன்றைக்கி நன்னா பசிக்கும், சோதனையாக பசிக்கும். ஏகாதசி அன்னைக்கு கார்த்தால் வந்ததுன்னா கொஞ்சம் அதிகப்படியாக அதோ கபகபான வயிறு பசிக்கிறாப்பில் இருக்கே, எரியறாப்பில் இருக்கேன்னா, மற்ற பேர்லாம் சாப்பிட்றானே நான் சாப்பிடாத இருக்கேன்னு வயிறு எரியுறது ஒன்று, அந்த வயிற்றுச்சல வேணா இருக்கலாம். அப்போ அது ஒரு ஆச்சாரம். ஏகாதசி அன்னி இருக்கிறது ஆச்சாரம். நம்ம எப்போ ஸ்ராத்தம் வந்தால், நம்ம தாயாருக்கோ தந்தைக்கோ ஸ்ராத்தம்னால், அது மத்தியானம் 1 மணி ஆச்சுன்னா கூட அது வரைக்கும் பால் கூட சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஹோமம் பண்ணுறோம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் வச்சுருக்கோம்னால் சாப்பிட்டுட்டு உட்காந்து சுதர்சன ஹோமம்லாம் பண்ணவே கூடாது. உபவாசம், உபவாசம்னு அர்த்தம் தெரியுமா, பட்டினி இருத்தல். உபவாசம் பட்டினி இருத்தல் அது நிறைய பிராயஷ்சித்தத்துக்கு சமம். நம்ம நிறையா தப்பாக தெரியாத தப்பு பண்ணுறோமோ இல்லையோ, இந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயஷ்சித்தம் தேடுறதுக்கு நமக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. பிராயகானா பாவம், சித்தம்னா தொலைத்தல், பிராயஷ்சித்தம்னா பாபத்தை தொலைக்கும் செயல். இதான் ஞாபகம் வச்சுங்க. பிராயஷ்சித்தம்ன்றாலே அப்படின்னா என்னது, பிராயகா பாபம், சித்தம் தொலைத்தல், பிராயஷ்சித்தம் பாபத்தை தொலைக்கும் செயல். அப்போ அதை நாம் பண்ணணும். பொதுவான பிராயஷ்சித்தம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு பாவம் பண்ணால் தேடி பிடிச்சி பிராயஷ்சித்தம் பண்ணிவிடலாம். ஆனால் தெரியாத எத்தனையோ பாபங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கும் இல்லையோ. இப்படி குறுக்க நடக்கிறேள், காலில் பட்டு எத்தனையோ கிருமி உயிர் போயிடலாமே, இப்படி போயிட்டே இருக்குது. இப்படி தட்டின உடனே ஒரு எறும்பு அடிபட்டு உயிர் போயிடலாமே, எத்தனையோ பாப்பம் வந்துட்டே இருக்கும் இல்லையோ. அப்போ இதுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிராயஷ்சித்தம் பட்டினி. அதான் உபவாசம். உபவாசம்னா உப அருகில், வாசம் வாழ்வது. உபவாசம்னால் பகவானுக்கு அருகில் வாழ்வது, இதுதான் உபவாசம்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ என்னைக்கு நாம் பட்னி இருக்கமோ அன்னைக்கு கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கமோ. ஒருத்தர் சொன்னார், ஆமாம்மா சுவாமி நீ சொல்கிறது வாஸ்தவம், ஏன்னா நான் பட்னி இருக்கிற அன்னைக்கு கடவுளுக்கு நெருக்கமாக போயிடுவேன் போல தான் இருக்குது.
இப்படின்னு சொல்லிக்கலாமா இல்லையப்பா? உபவாசம்னா கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னா அனுப்பிச்சி விட்டுடுவார் போல் இருக்க. ஏன்னா இன்னும் தலையெல்லாம் சுத்துறது, கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போச்சு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பிடிச்சிருவோமோன்னு அவரேனால் அது இல்லை அர்த்தம். இப்போ மனதளவில் இங்கே இருந்துட்டு பகவானுக்கு கூட நெருக்கமாக இருக்க போகிறோன்னு பொருள். அப்போ பட்டினி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை போல் நம்ம வீட்டில் சில ஆச்சாரங்களை கடைப்பிடிக்க வேண்டும். ரொம்ப மேலே பட்டுண்டே இருக்கக்கூடாது. ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், இப்போ முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் படாமல் இருந்தோம். அவரை 2 அடி தள்ளி இருக்கட்டும், நாம் 2 அடி தள்ளி இருப்போம். யாரை பார்த்தாலும் கையை தொட்டு தான் பேசணும். இப்போ கல்யாண வீடெல்லாம் இருக்கு பாருங்க, இது ஒரு புது மோகம் வந்திருக்கு. இப்போ ஆரையான்னு பார்த்தோன்னே அங்கேருந்து அப்படியே ஆனந்தமாக ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுன்றாரு. அவர் யாரோ இவர் யாரோ எங்கேயோ எதுக்கோ இருந்தால் எதுக்கு இன்னொருத்தருடைய உடம்பு என் பேரில் படங்க சொல்லுங்க? தேவையே இல்லையோ இல்லையோ. இப்போ அவர் தனித்து தான் இருக்கணும், நாம் தனித்து தான் இருக்கணும். இதில் நீங்கள் உடனே ஓஹோ இவர் மேலே ஒத்தரும் படக்கூடாது, நான் எனக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கல. இப்போ யாருமே அப்படித்தான் இருக்கணும். நம்ம பேரில் தேவையற்று யார் எதற்காக பட வேண்டும்? அவர் என்ன அழுக்கோ எனக்கு தெரியாது, வேண்டாம் நானே அழுக்கா இருக்கட்டும். அப்போ நானும் அவர் பேரில் படக்கூடாதோ இல்லையோ? ஒத்தருக்கொத்தர் குளிச்சிருக்கமா, அந்த ஆச்சாரம் இருக்கா, அந்த அனுஷ்டானம் இருக்காங்கிற அளவுக்கானு பார்க்கணும். எல்லாரும் அவரவர் நெத்திக்கிட்டுக்கணும். சைவர்களாக இருந்தால் விபூதி இட்டுக்கிறோம், வைஷ்ணவர்களாக இருந்தால் திருமணம் இட்டுக்கிறோம், பெண்களாக இருந்ததுன்னா குங்குமம் இட்டுக்கிறோம், சீச்சூர்னு இட்டுக்கிறோம். அது இல்லாமல் இருக்கவே கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன ஆச்சாரங்கள். இதை நன்னா செஞ்சு வியாழக்கிழமையாவது கண்டிப்பாக விளக்க தேய்ச்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றணும். விளக்குக்கு குங்குமம் இடணும், பளிச்சுன்னு தேய்ச்சிக்கணும். வெங்கல விளக்கு வச்சிருக்கீங்களா? அந்த குத்து விளக்கு மாதிரி எழுதலையா? ஒரு பெண்ணே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருந்தா குத்து விளக்க போல இருக்கான்னு சொல்ல முடியும். எந்த ஆணையும் பார்த்து குத்து விளக்க போல இருக்கான்னு எங்கேயானு சொல்லியிருக்குமா? சொன்னதே இல்லையோ. அப்போ அந்த நேர்மை, அந்த லக்ஷ்மியான அந்த தன்மை, அந்த தெளிவு, அந்த சுத்தி, அந்த தூய்மை அது பெண்ணினிடத்துல தான் காணப்படுகிறது. அதனால தான் சொல்லும் போதே குத்து விளக்காட்ட இருக்கான்னு சொல்ல முடியும். அப்போ அந்த பெண்ணு குத்து விளக்கை எவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்கணும். பார்த்துக்கிறோமானால் அது அழுக்கடைஞ்சு போய் கையை வச்சாலே 50 நாள் எண்ணெய் ஜிட்டோடு இருந்து அதுக்கு இருக்கிறது அது திரி போட்டிருக்கா இல்லையா தெரியாமல் சின்னதாக ஏதோ எலி தூக்கின்னு போயிருக்கிற மாதிரி ஒரு திரியை போட்டு வச்சுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு அவள் வீட்டில் இருக்கும் பெருமாள் சன்னதி மேடை மிக மிக முக்கியம். அவர் எங்கே எழுந்துருளிருக்காரோ அந்த மேடையை ரொம்ப சுத்தமாக பாதுகாத்துக்கணும். அந்த கோலமாகட்டும், அந்த விளக்காகட்டும், இதெல்லாம் அவளுடைய சொத்து. அந்த குடும்ப தலைவி அந்த சொத்தை ஒழுங்காக பார்த்துண்டா தான் குடும்பம் விளங்கும். அவள் அதை விட்டுவிட்டு எங்கேயோ போய்ட்றேன்னுண்டா பெருமாள் பார்த்துன்னு போய் எனக்கு செய்ய வேண்டியது எங்கே? உன் வீடு நன்னா இருக்கணும்னா முதல்ல எனக்கு செய்ய வேண்டியதை நன்னா செய்யி. போட வேண்டிய ஆகாரத்தை அவருக்கு கொடுக்கணும், புஷ்பம் சமர்ப்பிக்கணும், அவருக்கு பரியட்டம் வஸ்திரம் சமர்ப்பிக்கணும், மேடையில் ஒழுங்காக கோலம் போடணும், விளக்கேற்றி வைக்கணும். இதெல்லாம் ஸ்திரீகளுக்குன்னு இருக்கிற தர்மம். இதை நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னால் இதெல்லாத்தையும் பண்ணி கொண்டிருப்பதற்குத்தான் பெண்களான்னு ஆரம்பிச்சிருவா. சத்தம் பெரிய சத்தமாக படுமோ இல்லையோ? வாஸ்தவம் தான். இது நான் சொல்லலையே. இப்போ இது பகவானுடைய விருப்பம். கீதாச்சாரியன் கீதையில சொல்றார், பராசரர் விட்டு புராணத்தில் சொல்றார், வேதவியாசர் பாகவதத்தில் சொல்றார். நீங்கள் வேணுன்னா இப்போ அவள்கிட்ட தான் போய் கேட்கணும். என்னை கேட்டு பிரயோஜனம் இல்லை. இப்படி இருந்தால் குடும்பம் நன்னா இருக்கும்னு அவர் எழுதி வச்சிருக்கா. இப்போ என்ன கசக்கிறது நமக்கு? இதெல்லாம் இருக்கிறது இல்லை. இதான குறைச்சலா? யாரோ கேட்கலையே, பகவான் தானே கேட்குறார். நம்ம வீட்டில் இருக்கிற பகவானுக்கு சமைத்து ஒழுங்காக போடுன்னா இதில் என்ன குறை? நாம் என்ன நினச்சுடுறோம், சமைப்பதற்கு தான் பெண்களான்னு. இந்த கேள்வி ஏன் தெரியுமா வருது? ஏன்னா சமைக்கிறது இந்த வீட்டில் இருக்கிற புருஷனுக்கும் பிள்ளைக்கு தான் நினச்சிக்கிறீள் அல்ல. அப்படி நினச்சா நொந்துக்கிறால போல தான் இருக்கும். ஆனால் சமைப்பது பகவானுக்கு நினச்சிருந்தா தான் திருப்தியாக செய்வோம். இன்னொன்று, நம்ம என்ன கொஞ்சம் சுமாராக சமைச்சாலும் 100 குத்தம் சொல்லுவாய்வா. என்னைக்கான பெருமாள் ஏதான்னு சொல்லியிருக்காரா? நீங்கள் உப்பு போடாத பண்ணுங்கோ, காரம் போடாத பண்ணுங்கோ, புளியே இல்லாத பண்ணுங்கோ, வாண்டா வெண்டைக்காயே இல்லாத வெண்டைக்காய் கறி அம்மது கூட பண்ணுங்கோ. பண்ணினால் அவர் என்னைக்கான்னு பேசியிருக்காரோ, என்ன கொண்டு வைக்கிறோமோ அப்படியே எடுத்துக்கிறார். ரொம்ப நன்னா இருக்கே, அவ்வளவுதான் அவர் சொல்லுவார். मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना व्यङ्ग
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।